சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி அனைவருடைய வங்கி கணக்கிலும் ரூபாய் 12,000 மீண்டும் வங்கி கணக்குகளில் 4,000 ரூபாய் மத்திய அரசு திடீர் டெபாசிட் அப்படிங்கிற மாதிரி ஒரு புதிய அறிவிப்பு வெளியாகி உள்ளது. இதுக்கு முன்னாடியும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம டிடி தமிழ் அப்டேட் சேனல்ல இந்த மத்திய அரசு கொடுக்க போற 12,000 ரூபாய் பத்தின வீடியோ போட்டிருப்போம். அதுக்கப்புறமா இப்ப புதிய தகவல் கிடைச்சிருக்கு. அதாவது இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இந்த 12,000 ரூபாய் அப்படின்றது யார் யாருக்கெல்லாம் மத்திய அரசு கொடுப்பாங்க, 4,000 ரூபாய் யாருக்கெல்லாம் கொடுக்க போறாங்க, அண்ட் குறிப்பா எந்த தேதியில இருந்து எப்பத்துல இருந்து இந்த 12,000 ரூபாய் கொடுக்க போறாங்க அப்படிங்கறத பத்தின ஒரு தெளிவான விளக்கமும் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் அந்த அப்டேட்டை நீங்க தெரிஞ்சுக்க முடியும். எந்த தேதியில இருந்து கொடுப்பாங்க, எப்பத்துல இருந்து இந்த 12,000 ரூபாய் அப்படின்றது கொடுப்பாங்க, அதை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கட்டாயம் நீங்க இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்தீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். நீங்க இப்பதான் டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்துல வர பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய அனைத்து புதிய தகவல்களும் உங்களுடைய மொபைலுக்கு உடனே நோட்டிபிகேஷனா சேரும். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த 12,000 ரூபாய் மத்திய அரசு கொடுக்க போறாங்க அப்படின்னு சொன்னதுமே நிறைய பேர் கேட்குற கொஸ்டின் என்ன அப்படின்னா இந்த 12,000 ரூபாய் அப்படின்றதுக்கு நம்ம புதுசா விண்ணப்பிக்கணுமா, அண்ட் இதுக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கணும், நம்ம என்னென்ன ஆவணங்கள் சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத பத்தியும் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதை பத்தியும் இந்த 12,000 ரூபாய் நீங்க பெறதுக்கான முழு தகவலையும் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை முழுமையா பாருங்க. இப்போ புதுசா ஒரு தகவல் வந்திருக்குங்க. அதாவது இந்த 12,000 ரூபாய் சம்பந்தமாக ஒரு செய்தி குறிப்பு ஒன்று வெளியாகி இருக்கு. அந்த செய்தி குறிப்புல என்ன வந்திருக்கு அப்படின்னா ஆளுங்கட்சியான திமுக மகளிர் உரிமை தொகை மற்றும் கோடைக்கால சிறப்பு நிதி என ஒரே தவணையாக 5,000 ரூபாய் வழங்கி மக்கள் மத்தியில் நற்பெயரை பெற்றுள்ள நிலையில் அதற்கு போட்டியாக மத்திய அரசு பாஜக அரசு ஒரு பிரம்மாண்டமான நிதி திட்டத்தை தயார் செய்து வருவதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது. நம்ம ஏற்கனவே திமுக அரசு பாத்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு 5,000 ரூபாய் அப்படின்றது ஏற்கனவே ஒரே தவணையா கொடுத்துட்டாங்க. சோ இது ஒரு பக்கம் இருக்க அதிமுக எதிர்கட்சி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா தேர்தலுக்கு அப்புறம் நாங்க ஒவ்வொரு மாசமும் குடும்ப தலைவிகளுக்கு ரூபாய் 2,000 வங்கி கணக்குல நேரடியா கொடுக்க போறோம் அப்படின்ற மாதிரி அதிமுக அரசு சொல்லியிருந்தாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா இதை தொடர்ந்து பாஜக மத்திய அரசு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா 12,000 ரூபாய் நாங்க மொத்தமா கொடுக்க போறோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. இது தேர்தலுக்கு முன்னாடியே கொடுக்க போறோம் அப்படின்னு ஒரு அதிரடியான அறிவிப்பு ஒன்று கொடுத்திருந்தாங்க. ஸோ இந்த செய்தி குறிப்பை பார்த்துட்டு தமிழக மக்களுக்கு ஒரே குஷி தான். ஏன்னா அவங்களோட பண கஷ்டங்கள் எல்லாம் ஓரளவுக்கு இதன் மூலமா மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஆல்ரெடி திமுக அரசு 5,000 ரூபாய் கொடுத்தாச்சு. அண்ட் இன்னொரு பக்கம் அதிமுக என்ன சொல்றாங்க அப்படின்னா 2,000 ரூபாய் கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாம இதையெல்லாம் முறியடிக்கிற விதமா பாஜக அரசு மத்திய அரசும் 12,000 ரூபாய் கொடுக்க போறதா ஒரு அதிரடி அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதனால பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் அனைவருக்குமே இது ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பா இருக்கு. இந்த 5,000 ரூபாய் மட்டும் இல்லாம இந்த 12,000 ரூபாயும் தேர்தலுக்கு முன்னாடி தான் கொடுக்கறாங்க. இதற்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னா பெண்களோட ஓட் கவர்றதுக்கான ஓட் வாங்குறதுக்காக தான் கொடுக்கறாங்க அப்படின்னு மக்கள் மத்தியில பேசப்படுது. நம்ம தமிழகம் மட்டும் இல்ல, தமிழகத்தை தாண்டி இந்தியா முழுசுமே பல இடங்கள்லையும் எலெக்ஷன் அப்படின்றது நடக்க போகுது. ஸோ இப்போ ஒரு புதிய தகவல் என்ன வெளியாயிருக்கு அப்படின்னா இந்த 12,000 ரூபாய் மட்டும் இல்லாம இன்னும் அதிக சலுகைகள் இந்த 12,000 ரூபாயோடு சேர்த்து வழங்கப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே திமுக அரசு ஒரே நாள் நைட்ல பாத்தீங்க அப்படின்னா யாருமே எதிர்பார்க்காத விதமா யாருமே இதை எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆபரேஷன் 5K அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில எல்லாருடைய வங்கி கணக்குலையும் 5,000 ரூபாய் அப்படின்றது போட்டாங்க.
ஸோ இதே மாதிரி தான் மத்திய அரசும் ஆப்ரேஷன் 12K அப்படின்னு சொல்லிட்டு இந்த 12,000 ரூபாயையும் மக்களுடைய வங்கி கணக்கில் போட போறதா தகவல் ஒன்று வெளியாகி உள்ளது. இது யார் யாருக்கெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் தான் தேர்தல் வரப்போகுது. திமுகவின் இந்த பிளானை முறியடிக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் மத்திய அரசு தரப்புல இருந்து பெண்களுக்கு இந்த 12,000 rupees வங்கி கணக்குல மொத்தமாக கொடுக்க போறதா தகவல் ஒன்று வெளியாகி உள்ளது. மீண்டும் வங்கி கணக்குகளில் 4,000 ரூபாய் அப்படின்ற மாதிரி ஒரு புதிய ஜாக்பாட் அறிவிப்பு வெளியாகி உள்ளது. திமுக அரசு போட்ட மெகா பிளான். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழக அரசியல் களம் அனல் பறக்க தொடங்கியுள்ள நிலையில் ஆளுங்கட்சியான திமுக பெண்களின் வாக்குகளை தக்க வைக்க ஒரு மிகப்பெரிய ஆயுதத்தை கையில் எடுத்துள்ளது. தமிழகத்தில் உள்ள சுமார் 1.31 கோடி பெண் குடும்ப தலைவிகளின் வங்கி கணக்குகளில் கடந்த பிப்ரவரி 13ஆம் தேதியன்று எதிர்பாராத விதமாக 5,000 ரூபாய் ஒரே தவணையாக வரவு வைக்கப்பட்டது. இந்த தொகையில் பிப்ரவரி மாதத்திற்கான 1,000 ரூபாய் மட்டுமன்றி மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களுக்கான தலா 1,000 ரூபாய் முன்பணமாக வழங்கப்பட்டுள்ளது. இது தவிர புதிதாக அறிவிக்கப்பட்ட கோடைக்கால சிறப்பு நிதியாக 2,000 ரூபாயும் இதிலேயே அடக்கம். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு நடத்தை விதிகள் அமலுக்கு வரும் பட்சத்தில் பயனாளிகளுக்கு நிதி சென்றடைவதில் எந்தவித தடங்களும் இருக்கக்கூடாது என்பதற்காகவே மிக திட்டமிட்டு முன்கூட்டியே இந்த தொகையை அரசு விடுவித்துள்ளதாக தலைமை செயலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தற்போது வழங்கப்பட்டு வரும் 1,000 ரூபாயுடன் நின்றுவிடாமல் மீண்டும் திமுக ஆட்சி அமைந்தால் திராவிட மாடல் 2.0 திட்டத்தின் கீழ் இந்த உரிமை தொகையை 2,000 ரூபாயாக உயர்த்தி வழங்குவோம் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இதன் மூலம் ஆண்டொன்றுக்கு ஒரு பெண்ணுக்கு கிடைக்கும் நேரடி நிதியுதவி 2 மடங்காக அதிகரிக்க வாய்ப்புள்ளது. இந்த அறிவிப்பு அதிமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் தேர்தல் வியூகங்களுக்கு பலத்த சவாலாக அமையும் என அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர். முதலமைச்சரின் புதிய வாக்குறுதி நிறைவேற்றப்படும் பட்சத்தில் ஒரு சுவாரஸ்யமான நிதி பலன் பயனாளிகளுக்கு கிடைக்க உள்ளது. மாதாந்திர தொகை 2,000 ரூபாயாக உயரும் போது அதனுடன் ஆண்டுதோறும் வழங்கப்படும் கோடைக்கால சிறப்பு நிதியான 2,000 ரூபாயும் சேரும். இதனால் ஒவ்வொரு ஆண்டும் மே மாதங்களில் மட்டும் குடும்ப தலைவிகள் தங்களது வங்கி கணக்கில் மொத்தம் 4,000 ரூபாயை பெறுவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாகியுள்ளன. தமிழ்நாட்டில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான அரசியல் யுத்தம் அப்படின்றது இப்போதே தொடங்கிவிட்டது. இப்போ ஸ்டாலின் அவர்கள் எப்படி ரேஷன் அட்டைக்கு 5,000ன்னு சொல்லிட்டு ஒரு குடும்பத்துக்கு கொடுத்தாரோ அதே மாதிரி தான் இந்த 12,000 ரூபாயும் ஒரு ரேஷன் அட்டைக்கோ இல்லைன்னா தலா குடும்பத்துக்கு ஒரு நபருக்கோ இந்த 12,000 ரூபாய் அப்படின்றது கிடைக்கும் அப்படின்னும் அந்த செய்தி குறிப்பில் சொல்லியிருக்காங்க. தமிழக அரசின் 5,000 ரூபாய் திட்டம் பெண்களிடையே ஏற்படுத்தியுள்ள தாக்கத்தை முறியடிக்க வேண்டுமானால் அதைவிட பெரிய அளவிலான ஒரு நிதி உதவியை மக்களுக்கு நேரடியாக கொண்டு செல்ல வேண்டும் என்று மாநில நிர்வாகிகள் தரப்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இதை கவனத்தில் கொண்ட அமித்ஷா மத்திய அரசின் பல்வேறு நலத்திட்டங்களை ஒருங்கிணைத்து ஒரே மெகா தொகுப்பை வழங்க ஒப்புதல் அளித்துள்ளதாக கூறப்படுகிறது. இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு நம்ம முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு கையெழுத்து மூலியமா நிதி உதவி பெண்களுக்கு வழங்க ஏற்பாடு செய்த மாதிரியே மத்திய அரசு அமித்ஷா அவர்களும் உள்துறை அமைச்சரான அமித்ஷா அவர்களும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 12,000 ரூபாய் அப்படின்றத எலெக்ஷனுக்கு முன்னாடியே கொடுக்க போறதா சொல்லியிருக்காரு. அண்ட் அந்த செய்தி குறிப்பில் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னா கிசான் சம்மான் நிதி திட்டம், கேஸ் மானியம், உரம் மானியம், இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் அப்படின்றது இருக்கு. இதே மாதிரியான பல்வேறு திட்டங்களின் கீழ் வழங்கப்படும் நிலுவைத் தொகைகளை ஒருங்கிணைத்து அவற்றை மொத்தமாக அதாவது 12,000ஆக பயனாளிகளுக்கு வழங்க ஆலோசிக்கப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஏற்கனவே மத்திய அரசின் கீழ் வழங்கக்கூடிய பல முக்கியமான நலத்திட்டங்கள்
PM கிசான் திட்டம், கேஸ் மானியம், உரம் மானியம், இதில் இருக்கக்கூடிய பயனாளிகளுக்கு எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 12,000 ரூபாய் கிடைக்கும் அப்படின்றத உறுதிப்படுத்தி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் புதிதாக விண்ணப்பிக்கக்கூடிய பயனாளிகளுக்கும் இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கு நீங்கள் எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறதையும் இதற்கான வழிமுறைகளையும் இப்போ நம்ம பார்த்துடலாம். அதற்கு முன்னாடி மத்திய அரசு கொடுக்க போகிற இந்த 12,000 ரூபாயை வாங்குறதுக்கு உங்ககிட்ட என்னென்ன ஆவணங்கள் இருக்கணும் அப்படின்னா, உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் இப்போவே உடனடியாக அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா கேஸ் மானியங்கள் மூலியமாக கிடைக்கக்கூடிய தேவையான முக்கிய ஆவணம் என்ன அப்படின்னா ஆதார் அட்டை தேவைப்படும். இது கேஸ் இணைப்புடன் இணைக்க வேண்டும். உங்களுடைய ஆதார் கார்டை கேஸ் இணைப்போடு இணைக்க வேண்டும். அதாவது யார் பேரில் கேஸ் வாங்கியிருக்கீங்களோ அவங்க பேரோட அந்த புக்கில் இணைச்சிருக்கணும். அதுக்கப்புறமா பேங்க் பாஸ்புக்கும் இதுக்கும் கேட்குறாங்க. இதுவுமே ஆதாருடன் இணைக்கப்பட செயலில் உள்ள வங்கி கணக்கு தேவைப்படும். அதுக்கப்புறமா எரிவாயு இணைப்பின் புத்தகம் எண், அதாவது நீங்க பாரத், HP இந்த மாதிரி கேஸ் வாங்கியிருப்பீங்க. ஸோ இதில் உள்ள உங்களோட புக் தேவைப்படும். அந்த கேஸ் புக்கில் ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதாவது தனிப்பட்ட ID நம்பர் மாதிரி இருக்கும். அந்த நம்பரும் தேவைப்படும். அப்புறமா ஃபோன் நம்பர் கேட்பாங்க. இது நீங்கள் ஆதார் அட்டை மற்றும் வங்கியில் கொடுக்கக்கூடிய மொபைல் நம்பராக இருக்கணும். ஸோ அப்போ தான் நேரடியாக உங்களுக்கு பேங்க்கில் பணம் வந்துருச்சா அப்படிங்கிறது உங்களுக்கு மெசேஜ் மூலயமா தெரிய வரும். அதே மாதிரி OTPக்காகவும் கேட்பாங்க. அப்புறமா வருமான சான்றுகள் கேட்பாங்க. குறிப்பா உஜ்வாலா திட்டத்திற்கு இது தேவைப்படும். அதாவது இலவசமாக சிலிண்டர் வாங்குவாங்க இல்லையா, மத்திய அரசு திட்டத்தின் கீழ் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய அந்த திட்டத்திற்கு தேவைப்படும். அவங்களுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருமான சான்றிதழ் அப்படின்றதையும் கேட்பாங்க. முக்கியமா இதையுமே வாங்கி வச்சுக்கோங்க. இந்த வருமான சான்றிதழ் பொறுத்த வரைக்கும் 6 மாதத்துக்கு மட்டும்தான் செல்லுபடியாகும். ஸோ எக்ஸ்பைரி ஆயிடுச்சு அப்படின்னா மீண்டும் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த 12,000 ரூபாய் வாங்குறதுக்கு முக்கிய குறிப்புகள்னு சொல்லி சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. EKYC, அதாவது EKYC புதுப்பித்தல் கட்டாயம். மானியம் தொடர்ந்து பெற கேஸ் ஏஜென்சியில் EKYC கட்டாயம் நீங்கள் புதுப்பிச்சிருக்கணும். ஒருவேளை உங்களுக்கு எக்ஸ்பைரி ஆயிடுச்சு அப்படின்னா மீண்டும் நீங்கள் EKYC புதுப்பிக்கணும். இது கட்டாயம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மானியம் அப்படிங்கிறது ஒரு கேஸ் சிலிண்டர் நீங்கள் வாங்கும்போது 300 ரூபாய் மானியம் அப்படின்றது கிடைக்கும். இந்த மானியம் வாங்குறதுக்கு ஒரு சில வரம்பு வச்சிருக்காங்க. வருஷத்துக்கு அதிகபட்சம் 9 அல்லது 12 சிலிண்டர்களுக்கு மட்டுமே இந்த மானியம் வழங்கப்படும். அதாவது நீங்க வருஷத்துக்கு 9 அல்லது 12 சிலிண்டர்களுக்குள்ள வாங்கினா மட்டும்தான் இந்த 300 ரூபாய் மானியம் அப்படின்றது கிடைக்கும். உஜ்வாலா திட்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மானியம் கிடைக்கும். அடுத்தபடியா PM கிசான் திட்டத்திற்கு தேவையான ஆவணங்கள் என்ன அப்படின்றதையும் பார்த்துடலாம். ஆதார் அட்டை தேவைப்படும். இதைத்தான் அடையாள சான்றுக்காக கேட்குறாங்க. இரண்டாவதா நில உடைமை ஆவணங்கள்னு சொல்லுவாங்க. உங்க பேர்ல உள்ள பட்டா அல்லது சிட்டா நில உரிமை சான்று. உங்க பேர்ல லேண்ட் இருக்கு அப்படின்னா அதுக்கு பட்டாவும் தேவைப்படும். அதே மாதிரி பத்திரமும் தேவைப்படும். ரெண்டையுமே ஒரிஜினல் மட்டும் இல்லாம ஜெராக்ஸையும் எடுத்து வச்சுக்கோங்க. மூணாவதா வங்கி கணக்கு புத்தகம், அதாவது அக்கௌண்ட் பாஸ்புக் தேவைப்படும். ஸோ இதை நீங்கள் முடிஞ்ச அளவு IOB-யா இருக்கட்டும், இந்தியன் பேங்கா இருக்கட்டும், SBI-யா இருக்கட்டும், கனரா பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் பேங்க் பாஸ்புக்காக வச்சுக்கோங்க. ஆதாருடன் இணைக்கப்பட்டிருப்பதும் ரொம்ப ரொம்ப கட்டாயம். வங்கி கணக்குடன் ஆதார் இணைக்கப்பட்டிருக்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபோன் நம்பர் கேட்பாங்க. அதோட OTP-யோட சரிபார்ப்புக்காக கேட்பாங்க. ஸோ உங்கள் கையில் இருக்கக்கூடிய பர்மனண்ட் மொபைல் நம்பரை கொடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்ததாக குடும்ப அட்டை, ரேஷன் கார்டு தேவைப்படும். பழைய ரேஷன் கார்டு கிடையாது, இப்போ இருக்கக்கூடிய ஸ்மார்ட் கார்டு தேவைப்படும். அதுக்கப்புறமா EKYC, ஆதார் அடிப்படையிலான EKYC தேவைப்படும். வெரிஃபிகேஷனுக்காக கேட்பாங்க.
முக்கியமாக இது பண்ணால் மட்டும்தான் 12,000 ரூபாய் அப்படின்றது கிடைக்கும். இகேஒய்சி அப்படின்னா நிறைய பேருக்கு என்ன அப்படின்னு தெரியறதில்ல. ஸோ தெரியாதவங்க உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிஎஸ்சி சென்டருக்கு போயிட்டு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். அப்படி இல்லைன்னா தெரிஞ்சவங்க ஆன்லைன் மூலியமாகவும் இகேஒய்சி கம்ப்ளீட் பண்ணிக்க முடியும். அடுத்ததா உர மானியம் பெற தேவையான ஆவணங்கள். முக்கியமாக ஆதார் அட்டை தேவைப்படும். பிஓஎஸ் இயந்திரத்தில் கைரேகை பதிவு செய்ய உங்களுடைய கைரேகை பதிவு செய்வாங்க. நீங்கள் தான் இந்த மானியத்தை பெற போகிறீங்களா, நீங்கள் தான் இந்த 12,000 வாங்க போகிறீங்களா அப்படிங்கிறதுக்காகத்தான் இதை கேட்குறாங்க. குடும்ப அட்டை, ரேஷன் கார்டு கேட்பாங்க. உங்களோட அட்ரஸ் ப்ரூஃப்காகவும் மற்றும் உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிற விவரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேட்குறாங்க. அப்புறமா நில ஆவணங்கள். உங்கள் நிலத்தினுடைய உரிமை சான்று, அதாவது சிட்டா பட்டா அடங்கல்னு சொல்லுவாங்க இல்லையா, பத்திரம், பட்டா, இது எல்லாமே தேவைப்படும். அப்புறமா சிறு குறு விவசாயிகள் சான்றிதழ் அதுக்கப்புறமா உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கேட்பாங்க. அதுக்கப்புறமா உரங்கள் அனைத்தும் கூட்டுறவு சங்கம் அல்லது தனியார் உரக்கடைகளில் உள்ள பிஓஎஸ் இயந்திரம் மூலமாக மானிய விலையில் விற்கப்படுகிறது. அதாவது நீங்க உரங்கள் வாங்க போறீங்க அப்படின்னா கூட்டுறவு சங்கம் அல்லது தனியார் கடையில போய் வாங்கினாலும் சரி, பிஓஎஸ் இயந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிஷின் வச்சிருப்பாங்க. அங்க நீங்க கைரேகை வச்சா மட்டும்தான் மானிய விலையில வாங்க முடியும். அதே மாதிரி நேரடி மானிய தொகை நேரடியாக விவசாயிக்கு வராது. உரத்தின் விலையிலேயே மானியம் கழிக்கப்படும். உதாரணமாக நீங்கள் கேஸ் சிலிண்டர் வாங்குனீங்க அப்படின்னா மொத்த பணத்தையும் கொடுத்து வாங்குவீங்க. அதுக்கப்புறம் 300 ரூபாய் அப்படிங்கிறது உங்களுடைய வங்கி கணக்கில் மானியமாக ஏறும். ஆனால் இந்த உர ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 1000 ரூபாய்க்கு உரம் வாங்குறீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு மானியமாக ஒரு 200 ரூபாய் 300 ரூபாய் போச்சு அப்படின்னா அதை கழிச்சிட்டு மிச்சம் இருக்கக்கூடிய 700 ரூபாய்க்கு தான் உங்களுக்கு உரம் அப்படின்றத கொடுப்பாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் இந்த 12,000 ரூபாய் வாங்குறதுக்கு என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும். எல்லா இடத்துலையும் முக்கியமாக ஆதார் அட்டை கட்டாயமாக கேட்கப்படுது. அதே மாதிரி ரேஷன் கார்டும் தேவைப்படுது. ஸோ அதுக்கப்புறமா பட்டா, சிட்டா, பத்திரங்கள் எல்லா ஸ்கீமுக்கும் தேவைப்படுது. இது மூணும் உங்ககிட்ட கண்டிப்பாக இருக்கும். இதை தாண்டி வருமான சான்றிதழ் ஒரு சில இடங்களில் கேட்பாங்க. நீங்கள் இந்த திட்டங்களுக்கு விண்ணப்பிக்க போறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு முன்பாகவே வாங்கிக்கோங்க. இது வெறும் தேர்தல் கால அறிவிப்பாக மட்டுமன்றி தமிழகத்தில் பாஜகவின் வாக்கு வங்கியை உறுதிப்படுத்தும் ஒரு மாஸ்டர் பிளானாக பார்க்கப்படுகிறது. இந்த டிபிடி அப்படின்னு சொல்லக்கூடிய நேரடி பலன் பரிமாற்றம், அதாவது டைரக்ட் பெனிஃபிட் டிரான்சாக்ஷன், நேரடியாக உங்களுடைய வங்கி கணக்கிலே பணத்தை செலுத்துவோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ ரேஷன் கடைகள் மூலமாக பணம் நேரடியாக மக்கள் கையில் வராது. உங்களுடைய வங்கி கணக்கிற்கு நேரடியாக இந்த 12,000 அப்படின்றது வரவு வைக்கப்படும். அதாவது திமுக அரசு பெண்களுக்கு 5,000 ரூபாய் கொடுத்தது மாதிரியே நேரடியாக உங்களுடைய வங்கி கணக்கிற்கு 12,000 ரூபாய் வரவு வைக்கப்படும் அப்படின்றத மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. தமிழகத்தில் நம்ம பிரதமர் மோடி அவர்கள் தேர்தலுக்கு முன்னாடியே வருவாங்க. அப்பதான் இந்த 12,000 ரூபாய் எப்போ வங்கி கணக்கிற்கு கொடுக்க போறாங்க அப்படின்றதையும் பிரதமர் மோடி அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கணும். மேபி பிரதமர் மோடி தமிழகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே இதை பற்றி ஏதாச்சும் புது அப்டேட் கிடைக்குது அப்படின்னா அதையும் நம்ம சேனலில் வீடியோவாக போஸ்ட் பண்ணி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ அந்த தகவலையும் நீங்கள் உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க.